الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: كل بني آدم خطاء وخير الخطائين التوابون، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரிலா அன்புடையவன், எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹ்வின் அருளும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கிலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் இன்னுயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஷுஹதாக்கள், சிறையில் வாழக்கூடிய சகோதரர்கள், குறிப்பாக புனித ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்வை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற நோக்கிலே இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமா என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமதானுடைய முதல் ஜுமாவில் 6 நோன்புகளை கடந்து நாம் அமர்ந்திருக்கிறோம். எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை அவனுக்கு பொருத்தமான வழியில் வணக்க வழிபாடுகளில் செயல்படக்கூடிய நல்பாக்கியத்தை இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நிறைவாக தந்து அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு ரமதானை குறித்து, ரமதானுடைய செயல்பாடுகளை குறித்த அல்லாஹ் ரசூலின் சில உபதேசங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதான் என்பது ரமதானுடைய நாட்கள், ரமதானுடைய நேரங்கள், ரமதானுடைய ஒவ்வொரு நொடி பொழுதுகளும் எந்த விதத்திலேயும் வீணானதாக, அல்லாஹ்விற்கு பொருத்தமில்லாத ஒரு நிலையில் கழிந்துவிடக் கூடாது என்பதாலோ என்னவோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த உபதேசங்கள், ரமதானை குறித்து சொல்லி தந்த எல்லா பாடங்களும் ஒரு சரியான திட்டமிடுதலோடு அடியான் ரமதானை பயன்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் அமைந்தது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானை 3 பகுதிகளாக பிரித்து காட்டினார்கள். ரமதானுடைய முதல் பகுதி ரஹ்மத்துடையது, ரமதானுடைய 2வது பகுதி மக்ஃபிரத்திற்கானது, தௌபாவிற்கானது, 3வது பகுதி இத்குன் மினன்னார், நரகத்திலிருந்து நம்மை நாம் விடுதலை செய்து கொள்வதற்கான 10 தினங்கள் என்று பெருமானார் ரமதானுடைய அந்த மாதத்தை 3 வகையாக வகைப்படுத்தி, முதல் 10 இதற்கு, 2வது 10 இதற்கு, 3வது 10 இதற்கு என்று ஒரு சரியான திட்டமிடுதலோடு அடியான் அந்த நாட்களை கழிக்க வேண்டும். ஒவ்வொரு பகுதியிலையும் அதற்குண்டான செயல்பாடுகளை நோக்கி அவன் கவனம் செலுத்த வேண்டும். அதற்காக அதனுடைய நேரங்களை ஒதுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசங்கள் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அடுத்து நாம் சந்திக்கக்கூடிய நாட்களாக தௌபாவுடைய நாட்கள் இருக்கின்றன. இன்னும் சில நாட்களில் 2வது 10 நாம் அடையவிருக்கிறோம். அந்த 2வது 10 என்பது தௌபாவிற்கான காலமாக இருக்கிறது. அன்பானவர்களே, மனிதனை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே படைத்து அவன் மீது அளவற்ற அன்பாளனாக அல்லாஹ் இருக்கிறார். நாம் அடிக்கடி அல்லாஹ்வை பற்றின பண்புகளை பற்றி பேசும் பொழுது இந்த வார்த்தையை அறிந்தோ அறியாமலோ மொழிவோம். அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். ஒவ்வொரு நற்காரியங்களையும் துவங்கும் பொழுது நாம் சொல்லக்கூடிய வார்த்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரஹ்மானான ரஹீமான அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன் என்கிற அந்த வார்த்தை, நம்மை அறியாமல் ரஹ்மான் ரஹீம் என்கிற வார்த்தை அடிக்கடி நாம் மொழிவதுண்டு. இந்த ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் அறிஞர்கள் கூறக்கூடிய விளக்கம், ரஹ்மான் என்பவன் இம்மை இந்த உலகத்திலே நல்லவர்கள் தீயவர்கள் அத்தனை பேருக்கும் ஒன்று போல் கிருபை செய்யக்கூடியவன் ரஹ்மான். ரஹீம் என்பவன் நாளை மறுமையில்
நல்லடியார்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக கிருபை செய்யக்கூடியவன் தான் ரஹீம் என்று அறிஞர்கள் விளக்கம் சொல்வார்கள். அந்த அடிப்படையில் இந்த உலகத்திலே நாம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேரும் ரஹ்மானுடைய கருணையால் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். ரஹ்மான் நம் மீது அன்பு செலுத்துவதால் தான் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறதே தவிர உண்மையில் நம்முடைய செயல்பாடுகளால் அல்ல. நம்முடைய செயல்பாடுகளை பற்றி கொஞ்சம் அப்படி ஒரு ஆழ்ந்த கவலையோடு சிந்தனையோடு நாம் நம்முடைய செயல்பாடுகள் எதை நோக்கியது, நம்முடைய செயல்பாடுகளுடைய தரம் என்ன, நம்முடைய செயல்பாடுகள் நல்லதா தீயதா, நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் எப்படிப்பட்டது, நம்முடைய செயல்பாடுகளுடைய வெளிப்பாடுகள் எதை இலக்காக கொண்டது என்றெல்லாம் ஒரு சிறிது நேரம் சிந்திக்கும் பொழுது அது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய இழப்பை தேடித்தரக்கூடிய வகையிலே தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ரஹ்மானுடைய கருணையால் இந்த உலகத்திலே நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரஹ்மானுடைய கருணையால் இந்த உலகத்திலே நிறைய அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ரஹ்மானுடைய கருணையால் இந்த உலகத்திலே நாம் கண்ணியமானவர்களாக பார்க்கப்படுகிறோம். ரஹ்மானுடைய கருணையால் தினம் தினம் பல்வேறு ஞாபகத்துகளை நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். அதுதான் உண்மையானது. ஆனால் இது அப்படியே ரஹ்மானுடைய கருணையிலேயே சென்று கொண்டிருக்கும் என்ற நம்பிக்கை ஒரு அடியானிடத்திலே இருக்கக்கூடாது. சில நேரங்கள் தன்னை பற்றிய மீளாய்வு அவனுக்கு அவசியமானது. இவ்வளவு செய்யக்கூடிய ரஹ்மான் விஷயத்திலே நாம் என்ன செய்கிறோம் என்கிற கேள்வியை நமக்கு நாமே எழுப்பிக் கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு தருணம் தான் புனிதமிக்க ரமலானுடைய காலங்கள். தௌபாவுடைய காலம் வரும் பொழுது நான் என்னென்ன பாவங்களை செய்திருக்கிறேன் என்ற பரிசோதனை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நம்மை நாமே கேள்விகள் கேட்டுக்கொள்ள வேண்டும். கடந்த காலங்களை பற்றிய சிந்தனையை, அந்த கடந்த காலங்களிலே நடந்த நிகழ்வுகளை பற்றின அந்த காட்சிகளை எல்லாம் நமக்குள்ளே நாம் ஓட்டி பார்க்கும் பொழுதுதான் அல்லாஹை நோக்கி நாம் விரைய வேண்டும், பாவ மன்னிப்பை நோக்கி நாம் விரைய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்தி நம்முடைய காரியங்களுக்காக மன்றாட வேண்டும் என்கிற உணர்வுகள் எல்லாம் நம்மிடத்திலே ஏற்படும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹு தஆலா அதற்கான அழைப்பை கொடுக்கிறார். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அந்த வாசலை நோக்கி வாருங்கள், அது அல்லாஹ்வின் நெருக்கத்தை உங்களுக்கு தேடி தரும் என்று பல்வேறு நபிமொழிகளின் மூலமாக நமக்கு வழிகாட்டுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, மனிதனின் மீது அதிக அன்பு கொண்டவன் அல்லாஹ், குறிப்பாக முஸ்லிம்களின் மீது அதிக நேசம் கொண்டவனாக இருக்கிறான். ஆனால் இதர படைப்புகள் விஷயத்திலே அல்லாஹ் நேசம் கொண்டிருப்பது என்பது ஆச்சரியத்திற்குரிய ஒன்று அல்ல. அல்லாஹு தஆலா மலக்குகளை படைத்தான். மலக்குகளுடைய இயல்பாக அல்லாஹ் குர்ஆனிலே சுட்டி காட்டுவது லா யாஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். மலக்குகள் அல்லாஹ்விற்கு ஒரு பொழுதும் ஒரு கணப்பொழுதும் மாறு செய்யக்கூடியவர்கள் அல்ல. அல்லாஹ் எதை ஏவுகிறானோ அதை செய்யக்கூடியவர்கள் தான் மலக்குகள். யுஸப்பிஹூன அல்லைல வன்னஹார லா யஃப்துரூன். அவர்கள் இரவிலேயும் பகலிலேயும் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இது மலக்குகளுடைய இயல்பான பண்பு. எனவே மலக்குகளின் மீது நேசம் கொள்வது என்பது அது யதார்த்தமானது. அல்லாஹ் அந்த இயல்பிலேதான் அல்லாஹ் அவர்களை படைத்திருக்கிறார். அவர்களுடைய இயல்பான குணமே வழிபடுவதுதான். ஆனால் மனிதர்களுடைய இயல்பை அல்லாஹு தஆலா இரண்டிற்கு மத்தியில் வைத்திருக்கிறார். சில நேரங்களிலே மலக்குகளுடைய பண்பாக இருக்கிற நல்ல விஷயங்கள் மனிதர்களிடம் தோன்றும், நல்ல செயல்பாடுகளை நோக்கி மனிதர்கள் இருப்பார்கள். சில நேரங்களில் ஷைத்தானியத்தினுடைய அந்த தன்மைகள் வரும். மலக்கானியத்தும் ஷைத்தானியத்தும் இணைந்தவர்கள் தான் மனிதர்கள். சில நேரங்களில் அந்த ஷைத்தானியத் அதிகமாகும் போது மோசமானதை விரும்பக்கூடியவனாக மனிதன் ஆகிவிடுகிறான். ஷைத்தானுடைய ஆதிக்கங்கள் அதிகமாகும் பொழுது அவன் வழிதவறுதலை நோக்கி சென்று விடுகிறான். அப்படி வழிதவறுதலை நோக்கி செல்லும் பொழுது எந்த அளவிற்கு வழிதவறுதலை நோக்கி செல்கிறான்? ஷைத்தானுடைய அந்த பிடியில் அவன் அகப்பட்டுக் கொள்வதன் காரணமாக கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்படுகிறது. அது ஷைத்தானுடைய ஆதிக்கம். ஷைத்தானுக்கு ஒற்றுமை பிடிக்காது, அதனால் பிளவுகள் ஏற்படுகிறது. ஷைத்தானுக்கு தர்மம் செய்தால் பிடிக்காது, அதனால் கஞ்சத்தனத்தை மேற்கொள்கிறான். ஷைத்தானுக்கு எதுவெல்லாம் அருவருக்கத்தக்கதோ அதுதான் பிடிக்கும். அதை நோக்கி அடியானை செலுத்தும் பொழுது அருவருக்கத்தக்க காரியங்களை மிகச் சாதாரணமாக மனிதர்கள் செய்துவிடக்கூடிய நிலை உண்டாகிறது. இப்படிப்பட்ட ஷைத்தானுடைய அந்த பிடியிலிருந்து தன்னை தற்காத்துக் கொண்டு மறுபடியும் மலக்கானியத்தை நோக்கி சரியான வழியை நோக்கி வருவதற்கான ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமல்தான் தௌபா என்பது. அதனால எவ்வளவு பெரிய பாவம் உள்ளவர்களும் கூட இலகுவாக மீண்டு வருவதற்கான ஒரு அற்புதமான வழிமுறை தான் தௌபா என்பது. எவ்வளவு பெரிய பாவம்னாலும் அவரவர்கள் செய்த பாவங்கள் அவரவர்களுக்கு மட்டுமே ரகசியமானது. அதை நம்ம மனதால ஓட்டி பார்க்கும் பொழுதுதான் நான் இவ்வளவு பாவங்களை கடந்த காலங்களிலே செய்திருக்கிறேன் என்ற உணர்வை பெற முடியும். அப்படி யோசிக்கும் பொழுது இவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறேன்,
சிந்திப்பதற்கு கூட, யோசிப்பதற்கு கூட அருவருக்கத்தக்க பாவங்களை கடந்த காலங்களிலே நான் செய்திருக்கிறேன் என்ற நிலை வரும் பொழுது நம் மீது நமக்கு வெறுப்பும், நம்முடைய உள்ளத்திலே ஒரு அழுத்தமும், நம்முடைய உள்ளத்திலே ஒரு மன உளைச்சல்களும் ஏற்படக்கூடிய அந்த தருணத்தில் அந்த உளைச்சல்களை எல்லாம் சரி செய்து ஒரு சரியான பாதையை நோக்கி புத்துணர்ச்சியோடு நடைபோடுவதற்கான ஒரு அற்புதமான அமலாக அல்லாஹ் வகுத்து தந்திருக்கிற ஒரு அமல்தான் தௌபா என்பது. எனவே தௌபா என்பது ஒரு அற்புதமான உன்னதமான அமல் என்கிற காரணத்தினால்தான் அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், வணக்கங்களிலே ஆக சிறந்த ஒரு வணக்கம் இருக்கும் என்றால் அது தௌபா தான் என்று சுட்டி காட்டுகிறார்கள். தௌபாவை அல்லாஹ் இந்த அளவு தூரம் நேசிக்கிறான். ஹதீஸிலே வருகிறது, ஒரு ஒட்டகம் ஒரு பயணத்தின் சமயத்திலே சிறிது களைப்பாறக்கூடிய அந்த தருணத்தில் ஒரு பயணனுடைய ஒட்டகம் ஒரு பாலைவனத்தினுடைய அந்த இடத்தில் தொலைந்து போய்விட்டால் அந்த பயணி எவ்வளவு தூரம் மன உளைச்சலை சந்திப்பானோ, அடுத்தவன் வாகனிப்பதற்கான பயணம் இல்லை, தொடர்ந்து அவனுடைய பயணத்தை மேற்கொள்ள முடியாது என்கிற சூழலில் அந்த ஒட்டகத்தை இழந்தனவன் எவ்வாறு தவிப்பானோ, அந்த தவிப்பு அப்படியே இருந்து கொண்டிருக்க ஒரு சந்தர்ப்பத்தில் அவனுடைய ஒட்டகம் திரும்ப கிடைக்கிறது, பயணத்திற்கான ஒரு வழி பிறக்கிறது என்றால் அந்த பயணிக்கு ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷம் எப்படி இருக்குமோ அது போல அடியார்கள் பாவத்திலேயே மூழ்கி கிடக்கிற ஒரு சூழலில் அந்த பாவத்தை நினைத்து, இறைவா நான் இதுவரைக்கும் உனக்கு மாறு செய்திருக்கிறேன், இதோ இரு கரம் ஏந்துகிறேன், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்கிற எண்ணத்தில் தன்னுடைய இரு கரங்களை ஏந்தும் பொழுது அந்த பயணி ஒட்டகம் கிடைத்தாலே எவ்வளவு சந்தோஷம் அடைவானோ அது போன்ற சந்தோஷத்தை அல்லாஹ் அடியார்களின் விஷயத்திலே அடைகிறான் என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். எனவே அப்படி அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு அமலை நோக்கி இந்த இரண்டாவது பத்தியிலே நாம் வர வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நாம் கையேந்த மாட்டோமா, நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி மன்றாட மாட்டோமா என்கிற எதிர்பார்ப்பை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இவன் செய்யாவிட்டால் இவனை தண்டித்து விடலாம் என்பதல்ல அல்லாஹ்வுடைய நோக்கம். எப்படியாவது அடியான் என்னிடத்திலே கெஞ்சி, என்னிடத்திலே மன்றாடி அதற்கான சந்தர்ப்பத்தை நான் கொடுத்திருக்கிறேன், அதை அவன் பயன்படுத்தி தன்னுடைய பாவங்களுக்கான மீட்சியை பெற மாட்டானா என்று அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது என்பது ஹதீஸ்கள் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. நமக்கு எல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகிற நபிமொழிதான். நாம் எல்லாம் ஒவ்வொரு நாளுடைய காலை பொழுதிலேயும், நாம் இப்ப காலையில அல்லாஹ்வின் அருளால் சஹருக்காக வேண்டி தஹஜ்ஜுடைய நேரத்திலே நிச்சயமாக எழுந்து விடுவோம். அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் தஆலா முதல் வானத்திற்கு இறங்கி வந்து என்னிடத்திலே யாரேனும் என்னை யாரும் அழைப்பவர்கள் உண்டா, அவர்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். என்னிடத்திலே யாரேனும் கேட்பவர்கள் உண்டா, அவர்கள் கேட்கிற விஷயங்களை நான் கொடுக்கிறேன். என்னிடத்திலே யாரேனும் பாவத்திற்கான மன்னிப்பை தேடுபவர்கள் உண்டா, அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று தினந்தோறும் அந்த சஹருடைய வேளையில் அந்த அதிகாலை பொழுதிலே அல்லாஹ் தஆலா முதல் வானத்திற்கு இறங்கி வந்து அடியார்களிடத்திலே எதிர்பார்க்கிறான். இது ஒவ்வொரு தினமும் நடக்கிறது என்றார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்றால் தௌபா என்பது ஆக சிறந்த ஒரு விஷயம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸிலே இப்படி வருகிறது, அல்லாஹ் எந்த அளவிற்கு இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் எந்த அளவிற்கு அடியார்களின் மீது இரக்கம் உள்ளவன் என்றால் பெருமானார் சொல்கிறார்கள், பகலில் ஒரு அடியான் பகல் முழுக்க பாவம் செய்கிறான், பகலிலே பாவத்திலே ஈடுபடுகிறான் என்றால் இரவு முழுக்க அல்லாஹு தஆலா எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த அடியான் அந்த பகலில் செய்த பாவத்திற்காக வேண்டிய என்னிடத்திலே ஏதாவது மன்னிப்பு தேட மாட்டானா என்று இரவு முழுக்க அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். இரவில் யாராவது பாவம் செய்து விட்டால் அடுத்த நாள் பகல் முழுக்க அல்லாஹு தஆலா எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். இரவில் அடியான் செய்த பாவத்திற்காக வேண்டி என்னிடத்திலே பாவ மன்னிப்பு அடியான் தேட மாட்டானா என்று பகல் முழுக்க அல்லாஹு தஆலா எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் அல்லாஹ்வின் கருணையில் நாம் இருக்கிறோம் என்பது பொருள். எனவே அந்த கருணைக்கு உரியவர்களாக நாம் எப்போதும் இருக்க வேண்டுமானால் நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தப்ரானியிலே ஒரு ரிவாயத்துப்படி வருகிறது, நன்மை தீமையை எழுதக்கூடிய மலக்குகளுக்கு பெயர் தான் ரகீப் அதீத் என்று. நன்மையையும் தீமையையும் பதிவு செய்யக்கூடிய மலக்குகள். நாம் நம்முடைய நாவிலிருந்து ஏதாவது வார்த்தைகளை மொழிந்தாலும் கூட அந்த வார்த்தைகளையும் பதிவு செய்யக்கூடிய, அது நன்மையாக இருந்தால் நன்மை என்று, தீமை என்றால் தீமை என்று.
குர்ஆனில் அல்லாஹ் இந்த வசனத்திலே சுட்டி காட்டுகிறான், மா யல்ஃபுது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ரகீப் அதீத் என்று சொல்லக்கூடிய அந்த மலக்குகள் ஒவ்வொரு அடியானுடைய சொல்லிலிருந்து செயலிலிருந்து அத்தனையையும் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த இரண்டு மலக்குகளும் ஹதீஸில் எப்படி செயல்படுகிறார்கள் என்று வருகிறது. நன்மையை எழுதக்கூடிய மலக்குகள் நன்மையை ஒரு அடியான் செய்ய நாடினாலே, ஹதீஸிலே வருகிறது, நன்மையை ஒரு அடியான் செய்ய நாடிவிட்டாலே ஒரு நன்மையை பதிவு செய்கிறார்கள். செய்ய நாடிவிட்டால், இன்னும் செய்யலவன் செய்ய நாடிவிட்டாலே ஒரு நன்மை என்று பதிவு செய்கிறார்கள். அவன் செய்து விட்டால் அந்த நன்மையை 10ஆக பதிவு செய்கிறார்கள். செய்து விட்டால், அது ரமலானிலே இருந்தால் நமக்கு கணக்கு தெரியும், 700 மடங்கு வரைக்கும் இரட்டிப்பான நன்மைகள் ரமலானிலே கிடைக்கிறது. அப்ப செய்ய நாடினாலே நன்மை, செய்து விட்டால் 10 மடங்கு அப்படி பதிவு செய்கிறார்கள். ஆனால் தீமையை பதிவு செய்யக்கூடிய மலக்கு, ஒருவன் தீமை செய்து விட்டாலும் கூட, செய்ய நாடினால் தீமைன்னு பதிவு செய்யறது கிடையாது, செய்து விட்டால் 6 மணி நேரம் தாமதிக்கிறார்கள் என்று அறிஞர்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். 6 மணி நேரம் தாமதிக்கிறார்கள். எதற்காக தாமதிக்கிறார்கள்? பதிவு செய்வதற்கு. இந்த அடியான் தௌபா செய்வானா, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை மேற்கொள்ளுவானா என்பதற்காக நன்மையை நாடினாலே பதிவு செய்யக்கூடிய மலக்குகள் தீமையை செய்த பிறகும் கூட இந்த அடியான் அல்லாஹ்வை நோக்கி இருகரம் ஏந்தி தன்னுடைய பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு தேடுகிறானா என்பதை எதிர்பார்த்து மணி நேரங்கள் காத்திருக்கிறார்கள் மலக்குகள். அதற்கு பின்னாலும் அவன் தௌபா செய்யவில்லை, பாவ மன்னிப்பு தேடவில்லை என்ற சமயத்தில் தான் அதை பாவமாக பதிவு செய்கிறார்கள். அதுவும் ஒரே ஒரு பாவமாக பதிவு செய்கிறார்கள் என்கிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய கருணை அடியார்களின் விஷயத்திலே இருக்கும் பொழுது நாம் அல்லாஹ்வின் விஷயத்திலே எந்த அளவு தூரம் நெருக்கமானவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, தௌபா என்பது அல்லாஹ் விரும்புகிற ஆக மிக முக்கியமான அமல் என்பதை இது போன்ற நபிமொழிகள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன. அதனால்தான் புகாரி முஸ்லிமிலே ஒரு ரிவாயத் வருகிறது. அல்லாஹ் கூறுகிறான், ஒரு அடியான் உலக அளவு பாவத்தால் என்னை சந்தித்தால், ஒரு அடியான் உலக அளவு பாவத்தால் என்னை சந்தித்தால் அதே அளவு மன்னிப்பால் நான் அவனை சந்திப்பதற்கு காத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் விரும்புவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனாலதான் ஹதீஸ் நாம் அடிக்கடி கேள்விப்படுகிற ஒரு நபிமொழி, குல்லு பனி ஆதம ஹத்தாஉன் வ கைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபுன். ஆதமுடைய எல்லா மக்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான், அந்த தவறு செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுபவர்கள். என்றால் நாம் அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்களாக மாறுவதற்கான அற்புதமான வாய்ப்பு தௌபாவிலே இருக்கிறது. இரண்டாவது 10 தினங்கள் என்பது அதிகமாக இஸ்திக்ஃபாரும் தௌபாவும் நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கரங்களை உயர்த்தி, இறைவா நான் இவ்வளவு அழுக்குள்ளவனாக இருக்கிறேன், இவ்வளவு கரைபடிந்தவனாக இருக்கிறேன், இவ்வளவு பாவ சுமைகளை பற்றிய சிந்தனை இல்லாமல் இத்தனை காலங்கள் இருந்தேன், இனியும் அது தொடரக்கூடாது என்று இரு கரங்களை ஏந்தும் பொழுது அல்லாஹு தஆலா அவ்வளவு விருப்பப்படுகிறான். கிதாபுகளிலே எழுதுகிறார்கள், எந்த அளவிற்கு விருப்பப்படுகிறான் என்பதற்கு ஒரு அற்புதமான உதாரணம் எழுதுகிறார்கள். ஒரு அடியான் 70 வருட காலம் யா சனம் யா சனம் என்று அழைத்துக் கொண்டே இருந்தான். இப்படி எழுதுகிறார்கள். அல்லாஹ் தௌபாவை எவ்வளவு விரும்புகிறான் என்பதற்கான உதாரணம். ஒரு அடியான் 70 வருட காலம் யா சனம் என்று அழைத்துக் கொண்டே இருந்தான். சனம் என்றால் சிலை, சிலையை அழைத்துக் கொண்டிருந்தான். அல்லாஹ்விற்கு இணை வைத்துக் கொண்டிருந்தான். அல்லாஹ்விற்கு இணை வைக்கும் வகையிலான தெய்வங்களை அழைத்துக் கொண்டிருந்தான். யா சனம் என்று ஒரே ஒரு நாள் தன்னுடைய நாவு தவறி, நாவு இடறி யா சமத் என்று அழைத்து விட்டான். யா சமத் என்றால் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத். சமத் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமங்களிலே உள்ளது. ஒரே ஒரு முறை நாவு தவறி யா சமத் என்று அழைத்து விட்டால் அந்த அழைப்பிற்கு அல்லாஹ் எப்படி பதில் கொடுக்கிறான் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். லப்பைக அப்தி, இதோ அடியானே நான் தயாராக இருக்கிறேன், உன்னுடைய அழைப்பை நான் செவியேற்பதற்கு இதோ காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று நாவு தவறி வந்த வார்த்தையை கூட அடியானிடத்திலிருந்து மிக உன்னதமானதாக அல்லாஹ் பார்க்கிறான் என்று அறிஞர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு தௌபாவை அடியான் செய்துவிட மாட்டானா என்று ஏங்கி நிற்கிற, ரப்புல் ஆலமீன் ஏங்கி நிற்கிற ஒரு அற்புதமான ஒரு உன்னதமான அமலாக தௌபா இருக்கிறது என்றால் அதை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதுதான் இங்கே ஒரு பரிசோதனையாக நாம் நமக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யஸ்அலில்லாஹி யக்தப அலைஹி. யார் அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லையோ அவர்களின் மீது அல்லாஹ் கோபம் கொள்கிறான். கேட்காத அடியார்களிடத்தில் அல்லாஹ் கோபம் கொள்கிறான்.
கையேந்தால் அடியார்களிடத்தில் அல்லாஹ் கோபம் கொள்கிறான். மனிதர்களிடத்தில் நீங்கள் கேட்டால் கோபம் வரும், கேட்டால் உறவுகள் முறையும், கேட்டால் தூரமாவார்கள், கேட்டால் பிணக்குகள் ஏற்படும், கேட்டால் அதுவரைக்கும் இருந்த நட்புகள் எல்லாம் விலகி சென்று விடும். ஆனால் அல்லாஹ் கேட்காமல் இருந்தால் கோபப்படுகிறான், கேட்காமல் இருந்தால் கோபித்துக் கொள்கிறான், கேட்காமல் இருந்தால் ஆதங்கப்படுகிறான். கேட்கும் பொழுது கேட்க கேட்க கேட்டுக்கொண்டே இருக்க கையை உயர்த்தி கொண்டே இருக்கிற காலமெல்லாம் அல்லாஹ் அவன் மீது அருள்மலைகளை பொழிகிறான், சந்தோஷப்படுகிறான், அவனுக்கு நெருக்கமாக வந்து நின்று விடுகிறான் என்பதெல்லாம் நபிமொழிகள் சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. எனவே இனி வரக்கூடிய இந்த நாட்கள் என்பது நம்முடைய இரு கரங்கள் அல்லாஹ்வை நோக்கி உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலங்களாக இருக்கிறது என்பதை நாம் உளமாற மனதில் பதிவு வைத்துக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தௌபா உன்னதமான அமல் என்றால் அந்த தௌபாவை குறித்த சில கேள்விகளோடு சில விளக்கங்களை மனதிலே பதிய வைத்துக் கொள்வது பொருத்தமானது. தௌபா என்றால் என்ன? தௌபா தௌபான்னு சொல்றோம், பாவ மன்னிப்பு என்று சொல்கிறோம். அதற்கான சரியான விளக்கம் என்ன என்றால், தௌபா என்றால் அறிஞர்கள் சொல்கிறார்கள், அர்-ருஜூஉ இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி திரும்புவதுதான் தௌபா. அல்லாஹ் வர்றதுதான் தௌபா. தௌபானா என்ன? தௌபா என்றால் இருக்கரம் ஏந்துதல், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுதல் என்பதை விட நம்முடைய நேரங்களை கொஞ்சம் அதிகமாக்கி அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வை நோக்கி வருதல் தான் தௌபா. அப்ப ரமலானிலே நாம் எவ்வளவு தூரம் அல்லாஹ் என்று நோக்கி வருகிறோமோ, அல்லாஹ்வை நோக்கி வருகிறோமோ, நாம் எதை நோக்கி வந்ததா அர்த்தம்? தௌபாவினுடைய வாசலை நோக்கி நாம் வந்திருக்கிறோம் என்று பொருள். இன்னைக்கு அது ஒரு பலகீனமான நிலை தானே. ரமலானுடைய காலங்கள்ல நம்ம ஏற்கனவே கடந்த வாரங்கள்ல பேசுறோம், ஒவ்வொரு ரமலான்லயும் பேசுறோம். 3 நாட்கள் வரைக்கும் தான் அந்த வேகமான ஒரு செயல்பாடு. 3 நாட்களுக்கு பின்னால் உள்ள அந்த பலவீனங்கள் படிப்படியாக நம்மை தொற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கிறது அல்லவா? அல்லாஹ் விரும்புவது அர்-ருஜூஉ இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி யார் வருகிறார்களோ, திரும்புகிறார்களோ, அதுதான் தௌபாவினுடைய அர்த்தம் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். மற்றொரு அர்த்தத்தை சொல்கிறார்கள், அல்-இக்லாஉ அனில் துனூபி வன்-நத்மு அலா மா ஸலஃப ஃபில் மாதி. அல்-இக்லாஉ மினத் துனூப், தன்னிடம் இருக்கிற பாவங்களை முழுவதுமாக அதை விட்டும் விலகி வந்து, வன்-நத்மு அலா மா ஸலஃப மினல் மாதி, கடந்த காலத்திலே நடந்த பாவக்கரைகளை நினைத்து நினைத்து வருந்துவதும் கவலைப்படுவதும், இதுதான் தௌபா என்கிறார்கள். இன்னைக்கு யார் திருந்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, யார் தன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படுகிறாரோ அவர்தான் திருந்துவார். அவனுக்கு எந்த கவலையுமே இல்லைன்னு ஏன் சொல்றோம்? சில பேரை பார்த்து அவருக்கு எந்த கவலையுமே இல்லைங்க, அவன் எவ்வளவு தவறு பண்ணாலும் எந்த கவலையும் இல்லாம இருக்கிறான், எந்த உறுத்தலும் இல்லாம இருக்கிறான். அப்ப அந்த மாதிரி நபர்கள் என்ன செய்ய முடியாதுன்னு அர்த்தம், திருந்துவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அப்ப திருந்த வேண்டும் என்றால், நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், கடந்த காலங்களிலே ஏற்படுத்த நிகழ்ந்த தவறான பலவீனமான பாவமான நிகழ்வுகளை நினைத்து வருந்திக் கொள்ளக்கூடிய நபர்கள் விரைவாக நேர்வழியை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே கவலையை படுவதும் கடந்த காலத்தினுடைய பாவங்களை நினைத்து வருந்துவதும் என்பது தௌபா என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். மற்றொரு சில விளக்கங்களை சொல்கிறார்கள். தௌபா என்பது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய வழியை விட்டுவிட்டு அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியை நோக்கி வர வேண்டும். இதுதான் தௌபா. அல்லாஹ் எதெல்லாம் வெறுக்கிறானோ அதெல்லாம் விட்டுறணும், எதையெல்லாம் விரும்புகிறானோ அதை நோக்கி வருவதுதான் தௌபா. அல்லாஹ் கோபப்படக்கூடிய வழிகளை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ் நேசிக்கக்கூடிய வழியை நோக்கி வர வேண்டும், அதுதான் தௌபா என்றெல்லாம் அறிஞர்கள் தௌபாவிற்கு பல்வேறு விளக்கங்களை கொடுக்கிறார்கள். எனவே இந்த விளக்கங்களை உள்வாக்கி கொண்டு தௌபாவை நோக்கி நாம் வர வேண்டும். இரண்டாவது, நம்மள தௌபாவினுடைய விஷயத்துல நமக்குள்ளே எழுப்ப வேண்டிய கேள்வி, தௌபா நமக்கு அவசியம் இல்லையா? நாம் என்ன நினைக்கிறோம்? தௌபா என்பது பாவம் செய்தவர்கள் மேற்கொள்ள வேண்டிய செயல். அது பெரும் பெரும் பாவங்களை செய்தவர்கள் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு செயல் தான் இது தௌபா. அது நமக்கு அவசியம் இல்லை என்று கருதுகிறோம். அப்படி என்றால் இந்த செயலை யார் விட்டிருக்க வேண்டும்? அகிலத்தினுடைய அருட்கொடை, எந்த கரைகளும் படியாத, எந்த பாவத்தினுடைய எந்த சுவடுகளும் இல்லாத உலகத்தினுடைய பரிசுத்தமான இறை தூதராக மனிதராக வாழ்ந்து சென்ற உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருக்க வேண்டும், விட்டிருக்க வேண்டும். எதை? தௌபாவை வேண்டாம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் பெருமானாருடைய நிலையை நாம் பார்க்கிறோம். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, தூபு இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை நோக்கி விரைந்து வாருங்கள். ஃபஇன்னி அதூபு இலல்லாஹி ஃபில் யௌமி 100 மர்ரா, ஒவ்வொரு நாளும் நான் அல்லாஹ்விடத்திலே 100 முறைக்கும் மேலாக, 70 முறைக்கும் மேலாக இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கோருகிறேன் என்று இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் ஒரு நாளைக்கு 100 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ், அது கையேந்தியோ நாவுகளாலோ தன்னுடைய நிலையை நினைத்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை வேண்டக்கூடிய ஒரு நிலை எந்த பாவங்களும் மற்ற பெருமானாரிடத்தில் இருந்தது என்றால் சிந்தனையால், செயல்பாடுகளால், வார்த்தைகளால் நித்தம் பாவங்களிலே மூழ்கி கிடக்கிற நம்மை போன்றவர்கள் எந்த அளவு தூரம் அதை நோக்கி வர வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே தௌபா நமக்கு அவசியம், எந்த அளவு தூரம் அவசியம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அது மிக மிக முக்கியமானது. தௌபா எந்த அளவிற்கு அவசியம்? அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒருவனுக்கு உணவு எவ்வளவு அவசியமோ, ஒருவனுக்கு குடிப்பது எவ்வளவு அவசியமோ, பானங்கள் எவ்வளவு அவசியமோ, அவனுக்கு வாழ்வாதாரத்தை பற்றி சிந்திப்பது எவ்வளவு அவசியமோ, அது போல ருஜூ இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி தௌபாவின் வழியாக விரைந்து வருவது, மீண்டு வருதல் என்பதும் அவன் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம். அதை சிந்திக்க தவறுபவன் நிச்சயமாக வழிதவறி செல்வான், அவன் கை சேதத்தை நோக்கி செல்வான் என்பதுதான் அறிஞர்கள் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. நம்முடைய உலக வாழ்வும் மறு உலகத்தினுடைய வாழ்வும் அதற்கான கட்டுச்சாதனங்கள் சிறப்பாக அமைய வேண்டுமானால் நாம் தயார் செய்ய வேண்டிய ஆக முக்கியமான ஒரு கட்டுச்சாதனம் தௌபாவாக இருக்க வேண்டும் என்பதுதான் அறிஞர்கள் நமக்கு சொல்லக்கூடிய உபதேசங்களாக இருக்கின்றன. அதனால்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொன்னார்கள், ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசிபு, உங்களை கேள்வி கேட்பதற்கு முன்னால், கேள்வி கணக்கு உங்களிடத்தில் வருவதற்கு முன்னால் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கணும். நான் சரியா போயிட்டு இருக்கிறேனா? எப்படி கேள்வி கேட்கணும்? நான் சரியா வியாபாரம் செய்யறேனா? என்னுடைய குணம் சரியாக இருக்கிறதா? நான் யாரிடத்திலேயும் பேசும்போது சரியாக பேசுகிறேனா? தனிமையில் சரியாக இருக்கிறேனா? என்னுடைய கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கிறதா? கடந்த காலங்களில் நான் செய்த பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு செய்து விட்டேனா? இன்னும் அந்த பாவங்கள் தொடர்கிறதா? அடுத்தவர்களை பற்றி சர்வசாதாரணமாக நான் குறை பேசுகிறேனா? வட்டியிலே நான் மூழ்கி இருக்கிறேனா? விபச்சாரம் போன்ற ஏதாவது பாவங்கள் என்னிடத்திலே இருக்கிறதா? அந்நிய பெண்களை தவறான முறையில் பார்க்கிறேனா? அல்லாஹ் ஹராமாக்கிய, நபி ஹராமாக்கிய விஷயங்களிலிருந்து நான் தவிர்த்திருக்கிறேனா? இதெல்லாம் நமக்குள்ள எழுப்ப வேண்டிய கேள்விகள். யாருக்காவது நான் மோசடி செய்திருக்கிறேனா? யாரிடத்திலேயாவது பகைமையாக நான் இருக்கிறேனா? உறவுகளை சேர்ந்து வாழ்கிறேனா? உறவுகளை துண்டித்தவனா நான்? இப்படி பல்வேறு கேள்விகளை நமக்குள்ளே எழுப்பும் பொழுதுதான் நாம் எதை நோக்கி இருக்கிறோம், நம்மிடத்தில் எவ்வளவு பாவங்கள் இருக்கிறது, நாம் செல்லக்கூடிய பாதை சரியானதா இல்லையா, நாம் சரியான முக்மீனாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோமா என்பதெல்லாம் நம்முடைய உள்ளங்களிலே ஒரு மீளாய்வாக வரும். அந்த கேள்வி எழுப்பாட்டு வராது. இப்படி கேள்வியை எழுப்பிய நபர்களுக்கு மனதிலே தோன்றும், நிச்சயமாக நாம் எதை நோக்கி வர வேண்டும்? பாவ மன்னிப்பை நோக்கி வர வேண்டும், அல்லாஹ்வை நோக்கி வர வேண்டும். அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் நமக்கான மீட்சி என்பது சாத்தியம் இல்லை என்பது அவரவர்கள் கேள்வி எழுப்பும் போதுதான் வரும். எனவே அது அவசியமானது. அது இந்த புனித ரமலானிலே நடக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மூன்றாவதாக தௌபா சம்பந்தமாக நாம் எழுப்ப வேண்டிய கேள்வி, இந்த தௌபாவை நோக்கி நாம் எப்போது விரைய போகிறோம்? விரைந்து வர வேண்டும் என்பது அவசியமானது. எப்போ விரைய போறோம்? எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது அப்படித்தானே, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் தான் நம்முடைய செயல்பாடுகள், அதற்கு பின்னால் அல்லாஹ்வை நோக்கி வரலாம். இப்ப நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிறோம், கொஞ்ச நாளைக்கு வியாபாரத்தை பார்க்கலாம், கொஞ்ச நாளைக்கு பர்சனலான விஷயங்களை பார்க்கலாம், இதை பார்க்கலாம் அதை பார்க்கலாம்னு சொல்லி போறோமா இல்லையா? அப்படித்தானே யோசிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப கூட நம்முடைய எண்ணங்கள் எப்படியா இருக்கும்? கடைசி பத்திர எல்லாத்தையும் மொத்தமா வச்சுட்டு செஞ்சிடலாம், அமல்களை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். நாட்கள் கடந்து போகுமே தவிர நாம் எதையும் செய்தவர்களாக இருக்க மாட்டோம். கடைசி பத்து ஃபுல்லாமே நான் யாழ்த்திக்காக இருக்க போறேன், அதுல சத்தம் முடிச்சிடலாம், 20 நாள் ஃபுல்லா வேற என்னென்ன வேலைகள் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்தலாம்னு நினைப்போம். ஆனால் அந்த வாய்ப்பு தவறி போய்விட்டால் அது எவ்வளவு பெரிய கை சேதம். எனவே தௌபாவை நோக்கி விரைந்து வருவதும் விரைவாக செய்ய வேண்டியவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அது குறித்து நிறைய உபதேசிக்கிறார்கள். குர்ஆன் உபதேசிக்கிறது, நீங்கள் தௌபாவை நோக்கி, மஃபிரத்தை நோக்கி விரைந்து வாருங்கள் என்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறார் குர்ஆனில பல இடங்களிலே. அதுல எந்த விதமான தாமதமும் இருக்கக்கூடாது. அல்லாமா அபூபக்கர் அல் வாசிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கிற அறிஞர் சொல்கிறார்கள், அத்தஅன்னி ஃபீ குல்லி ஷைஇன் ஹஸனுன் இல்லா ஃபீ ஸலாஸி ஸிஃபாலின். 3 காரியம், எல்லா விஷயத்திலேயும் நிதானத்தை கடைபிடிப்பது என்பது அழகானது. எல்லா காரியத்திலும் நிதானத்தை கடைபிடிக்கலாம். வாகனத்தை ஓட்டும் போது நிதானத்தை கடைபிடிக்கலாம், வாழ்க்கையினுடைய பல தருணங்களை நாம் நிதானத்தை கடைபிடிக்கலாம். ஆனால் 3 காரியங்களில் நிதானம் கூடாது என்று சொல்கிறார்கள். அந்த 3 காரியங்கள் எது? இந்த வக்து ஸலா, தொழுகையினுடைய நேரம் வந்து விட்டால் நீங்கள் தாமதப்படுத்தக்கூடாது. தொழுகையினுடைய நேரம் வந்து விட்டால் விரைந்து வர வேண்டும். அதனால்தான் ஜும்ஆவை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் என்று சொல்கிறார். ஜும்ஆவினுடைய அழைப்பு கொடுக்கப்பட்டால் ஃபஸ்அவு, நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே தொழுகையினுடைய நேரம் வந்து விட்டால் தாமதம் கூடாது. இரண்டாவது சொல்கிறார்கள், வஇந்த தஃபனில் மய்யித்,
ஒரு மையத் ஒரு மனிதர் இறந்து போகிறார், மையத்து இருக்கிறது என்றால் அந்த மையத்தை அடக்கக்கூடிய விஷயத்திலே தாமதம் கூடாது. மூன்றாவது அறிஞர் சொல்கிறார்கள், பாவம் செய்துவிட்டால் தௌபாவை நோக்கி விரைந்து வர வேண்டும், அங்கே தாமதம் கூடாது. பாவம் செய்து விட்டால் உடனடியாக தௌபாவை நோக்கி வர வேண்டும் என்றால் தௌபா எந்த அளவு தூரம் மிக விரைவாக செய்ய வேண்டிய அமல், அதனை நோக்கி நாம் எந்த அளவு தூரம் விரைவாக இருக்கிறோம் என்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். நான்காவதாக தௌபாவின் விஷயத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னவெல்லாம் இருக்கிறது. அதற்கென்று சில நிபந்தனைகள் இருக்கிறது. நாம் ஒவ்வொரு வருடமும் தௌபா சம்பந்தமாக பேசும் போதெல்லாம் இதனை நினைவுபடுத்திக் கொள்வதுண்டு. தௌபா ஏற்கப்பட வேண்டுமானால் சில கருத்துகள் இருக்கிறது. முதலாவது, பாவத்தை பாவமாக கருத வேண்டும், அதை நினைத்து கவலைப்பட வேண்டும். நான் இப்பொழுது பாவத்தை செய்திருக்கிறேன் என்று கவலைப்பட வேண்டும். பாவத்தை நினைத்து கவலைப்படாத உள்ளம் தௌபாவை நோக்கி வராது, தௌபா செய்ததாக ஆகாது. நான் செஞ்சதே தப்பில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் தௌபாவை நோக்கி வந்தவராக ஆக மாட்டார். எனவே கவலைப்பட வேண்டும். முதலில் கவலை என்பது அந்நதாமா, தௌபா என்றாலே கவலைப்படுதல் தான் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அந்த அளவு தூரம் தன் பாவத்தை நினைத்து கவலைப்பட வேண்டும். இது முதலாவது நிபந்தனை. இரண்டாவது, அந்த பாவத்தை விட்டு விலகி வர வேண்டும். கவலைப்படுறாரு, ஆனால் அதை செய்து கொண்டே கவலைப்படுகிறார். நான் இப்படி செய்யறேன்னு சொல்லி ஒரு பாவத்தை செய்து கொண்டே இருந்தால் அது தௌபாவாக ஆகாது. அந்த பாவத்தை விட்டு விலகி வர வேண்டும். தௌபா ஏற்கப்படுவதற்கான இரண்டாவது நிபந்தனை இது. மூன்றாவது நிபந்தனை அறிஞர்கள் சொல்கிறார்கள், இனி அந்த பாவத்தை நோக்கி நான் எப்பொழுதும் செல்லவே மாட்டேன் என்கிற உறுதி இருக்க வேண்டும். ஒரு பாவத்தை நினைத்து கவலைப்படுகிறோம், அதை விட்டுறோம், ஆனால் அதிலே உறுதி இருப்பதில்லை. ஒரு 2 நாளைக்கு விட்டுருப்போம், 3 நாளைக்கு விட்டுருப்போம், சில காலங்கள் விட்டுருப்போம், அதுக்கப்புறம் மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணுவோம், அதை செய்வோம். இதை அல்லாஹ் தௌபாவாக ஏற்றுக்கொள்வதில்லை. மூன்றாவது நிபந்தனை, இந்த பாவத்தை நான் ஒரு பொழுதும் செய்ய மாட்டேன் என்கிற உறுதியோடு ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் இருக்கரம் ஏந்தினால் அந்த பாவங்களை அல்லாஹ் பரிபூர்ணமாக மன்னித்து அருள் புரிகிறான் என்று சொல்கிறார்கள். அதே போல தௌபா விஷயத்திலே அடியார்களிடத்திலே ஏதாவது குறைகள் ஏற்படுத்தி இருந்தால் நிச்சயமாக அவர்களிடத்திலே நீங்கள் மன்னிப்பு தேடாத வரைக்கும் அல்லாஹு தஆலா அந்த பாவங்களை மன்னிப்பதில்லை. ஹுக்கூக்குல் இபாத் சம்பந்தமான ஒரு விஷயமும் இதனை நிபந்தனையாக சேர்க்கப்படுகிறது. ரொம்ப அதிகமாக நாம் கவனம் செலுத்த வேண்டியது அல்லது அதிகமாக கவனக்குறைவாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அடியார்களுடைய விஷயத்துல இருக்கும். அல்லாஹுடைய விஷயத்துல நம்ம மன்றாடிடுவோம், நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன் அந்த பாவம் செஞ்சுட்டேன்னா சொல்லிடுவோம். ஆனால் அடியார்கிட்ட ஏதாவது குறைபாடுகள் இருக்கும். முஃப்லிஸாக மாறிவிடுவதிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். மல் முஃப்லிஸ் என்கிற கேள்விக்கு, முஃப்லிஸ் யார், ஒன்றுமில்லாதவன் யார் என்கிற கேள்விக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் பெருசால ஒண்ணு சொல்லல. பொருளாதாரத்துல பெரிய ஒரு இழப்பை மோசடி செஞ்சு அடுத்தவர்களுக்கு இழப்பை ஏற்படுத்துற அப்படிலாம் சொல்ல. யாரையேனும் நீ திட்டி இருப்பாய், யாரையேனும் நீ அடித்திருப்பாய், வார்த்தைகளால் யாருக்கேனும் நீ ஒரு மிகப்பெரிய நோவினையை தந்திருப்பாய், எல்லாமே தவறுதான். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களும் கூட நாளை மறுமையிலே நமக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி தரும். நாளை மறுமையில் நிறைய அமல்களோடு வருவான் ஒரு அடியான். நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன், அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்வான் என்ற எண்ணத்தோடு வரக்கூடிய ஒரு அடியான் அவன் நிறுத்தப்படுவான். அவனுக்கு எதிராக சில பேர் வந்து நிற்பார்கள். இவன் என்னை அடித்தான், இவனை என்னை ஏசி பேசினான், இவன் வார்த்தைகளால் என்னை துன்புறுத்தினான் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அடியார்கள் வந்து நிற்கும் பொழுது இவனுடைய நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கடைசியில் நன்மைகள் தீர்ந்து போய் யார் முறையிட்டார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் இந்த அடியானின் மீது சுமத்தப்பட்டு மலை போன்ற நன்மைகளை வைத்துக் கொண்டு வந்த மனிதன் மலை போன்ற பாவங்களோடு கைசேதத்தோடு என்ன செய்வதென்று அறியாமல் விழிபிதுங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலை அடியானிடத்தில் ஏற்படும். இவன் தான் உண்மையிலே ஒன்றும் இல்லாதவன், தீனாரும் திர்ஹமும் பணங்காசுகள் கையில் இல்லாதவன் ஒன்றும் இல்லாதவன் அல்ல என்பதை உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான உதாரணத்தின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டினார்கள். என்றால் நாம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி நாம் அடியார்களோடு சம்பந்தப்பட்ட பாவங்களை அவர்களிடத்திலே நாம் கரங்களை பிடித்து எப்படி அல்லாஹ்விடத்திலே கரங்களை உயர்த்துகிறோமோ அதுபோல அடியார்களிடத்திலே கரங்களை பிடித்து நான் அன்று இப்படி நடந்து விட்டேன், நான் உங்களுக்கு இன்னென்ன செய்ய வேண்டும், உங்களிடத்திலே இன்னென்ன குறைகளோடு நான் நடந்து கொண்டேன், உங்களுக்கு நான் செலுத்த வேண்டிய காரியங்கள் இதுவெல்லாம் இருக்கிறது, என்னால் செய்ய முடியவில்லை, நீங்கள் பொருத்தப்பட்டுக் கொள்ளுங்கள் என்று கரங்களை பிடித்து அவர்கள் இதோ நான் பொருத்தப்பட்டுக் கொண்டேன், இதோ நான் மன்னித்துக் கொண்டேன், நீங்கள் ஒன்றும் கவலை இல்லை, அதை நினைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அந்த நிலை வரும் வரைக்கும் அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதில்லை அடியார்களுடைய விஷயத்திலே என்று சொன்னால், அன்பானவர்கள் இங்கே குழுமி இருக்கிற நாம் எத்தனையோ உறவுகளோடு சம்பந்தப்பட்டவர்கள், எத்தனையோ உறவுகளோடு குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே தௌபாவை பற்றி பேசக்கூடிய இந்த தருணத்தில் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே எப்பொழுது நமக்கு மரணம் வரும் என்று தெரியாது. மரணம் வரும் வரைக்கும் தான் அல்லாஹ் தௌபாவின் வாசலை திறந்து வைத்திருக்கிறான்.
பெருமானார் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல லா யக்பலு தௌபத்தல் அப்தி மா லம் யுஹர்ஹிர். தொண்டைக்குழியை உயிர் அடையும் வரைக்கும் தான் ஒரு அடியானுடைய தௌபா ஏற்கப்படுகிறது. உயிர் அவனை நெருங்கி விட்டால், அவனுடைய உயிர் பறிக்கப்படுகிற நேரம் வந்து விட்டால், அவன் எவ்வளவு தூரம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடினாலும் அவனுடைய தௌபா ஏற்கப்படாது என்கிற எச்சரிக்கையான வார்த்தைகளை எல்லாம் நினைவில் கொண்டு புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் 2வது 10 தினங்களை தௌபாவுடைய காலங்களை அடையவிருக்கிற நாம் நம்முடைய பாவங்களுக்காக அடியார்களோடு சம்பந்தப்பட்ட பாவங்களையும் நினைத்து அவர்களிடத்திலே மன்னிப்பை வேண்ட வேண்டும். அல்லாஹ்விடத்திலேயும் நாம் முறையிட வேண்டும். அது அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானது. எவ்வளவு பெரிய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். 100 கொலைகளை செய்த பனு இஸ்ரவேலர்களுடைய ஒரு அடியானுடைய பாவத்தையே அல்லாஹ் மன்னித்தான் என்பது ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி என்றால், நம்முடைய பாவங்கள் நிச்சயமாக மன்னிப்பதற்கான தகுதி படைத்தது. அல்லாஹ் அதை எதிர்பார்க்கிறான். தௌபாவின் வழியாக அந்த எல்லா பாவங்களுக்குமான மன்னிப்பை பெற வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் இந்த ரமலானுடைய மாதம் முடியும் பொழுது நம்முடைய வாழ்வில் ஏற்பட்ட எல்லா பாவக்கரைகளுக்கும் பரிசுத்தமான நிலையை பெற்று அல்லாஹ்விடத்திலே ஒரு உன்னதமான நிலையை பெற்ற அடியார்களாக நாம் மாறுவதற்கான வாய்ப்பையும், அடியார்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அடியார்களிடத்திலே நம்முடைய பாவங்களை முறையிட்டு, தவறுகளை முறையிட்டு அவர்களுடைய மன்னிப்பை பெறக்கூடிய நபர்களாகவும் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.